கனவு பெரிய. இந்நேரம் அந்த ஒரு மாதம் என்னுடைய கையில ஆட்சி இருந்ததுன்னா ஒரு வய தூங்கி இருக்க முடியாது. என்னென்னவோ நடக்குது நாட்டுல இருப்பான். பொம்பளை பிள்ளைய வன்புணர்வு செய்து 10 வயசு பிள்ளைய கொண்டு விட்டாங்கன்னா அவங்க அம்மா பிடிச்சிருந்தாங்க. டேய் யாரா நீங்கெல்லாம்? அம்மா பிடிச்சிருந்தா பிள்ளைய கடத்திட்டு போய் வன்புணர்வு செய்து கொலை செய்யணும்னு சட்டம் இருக்காடா? டேய் அவளே குடிச்சிருந்தாலும் தொடக்கூடாதுடா. அவளே குடிச்சிருந்தாலும் தொடக்கூடாது. சரிடா, என் தாயை குடிக்கிற நிலையில் தள்ளியவன் அதான்டா கேள்வி. எந்த தவறையும் சரி செய்யும். என்ன குடி? அவர் செய்யலையா? இவர் செய்யலையா? இருக்கடா அவங்களுக்கு இருக்கு. எவ்வளவோ பார்த்துட்டோம், இது பார்க்க மாட்டோமா? ஒவ்வொரு பாருங்க, ஒவ்வொரு செயல்களையும். அது நசிருதீன் சார் சொல்றாப்புல, புகழ்பெற்ற நடிகர், உங்களுக்கு இந்த நகரம் தீப்பற்றி எரிகிறதுல வருத்தம் இருக்கு, எனக்கு இந்த பைத்தியக்காரங்களை தீப்பற்றி இடம் கொடுத்து அது மாதிரி கொடுமையான ஒரு கூட்டம்டாது. அவர் வந்து என்னன்னு தெரியல. இதை நான் கவர்ச்சியால் வந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். கோவப்படுறாங்களா? தப்பு தானே. அவரு மண்டேலா மாதிரி 27 ஆண்டு சிறையில் இருந்து வந்துட்டாப்ல. எண்ணற்ற தியாகங்கள், எண்ணற்ற வழக்கு, பல சிறை கொட்டடிகள், அனுபவம். அப்புறம் 200 கோடி இல்ல 100 கோடியை சல்மான் மாதிரி வாங்குற சம்பளத்தை பாதிய மக்களுக்கு கொடுத்து கொடையா கொடுத்து மக்களின் இதயத்தை வென்று வந்துட்டாங்க. சினிமா டு சிஎம் எளிதா டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு இல்ல, அதனால உங்களுக்கு தெரியல, கோவம் வருது வேற. சரி, என்னதான் தகுதி சொல்லுங்களேன் சிஎம் சார். சிஎம் சார், நீங்க உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம். நீ வேணும் அவங்க ஆளுங்களுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்ச 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனம் ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருன்னு நம்புது. ரஜினிகாந்த் அவர்களுக்காக என்ன ஒரு 50 படமாவது, அண்ணன் கமலஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம், எம்ஜிஆருக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த, தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடல் இருக்கு, மது பிடிக்க மாட்டேன், சிகரெட் தம் அடிக்கிற அழகை பார்த்து தனலட்சுமி இரும்பிச்சு. ஏதோ ஒரு கர்மம். இதுல கோவச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு சிஎம் சார்? நீங்க கோவச்சுக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை, ஒத்துக்கிறங்க மனச்சான்றம். நீங்க தான் பெரிய நேர்மையான சிகரம் ஆயிடுச்ச. எதா இருந்தாலும் பழி. எங்க ஊர்ல எங்க அத்தை பொண்ணெல்லாம் வாக்கப்பட்டு வரும். எங்க அண்ணங்க கட்டிட்டு வந்தா என்ன சிஎம், பெத்தவனும் போயிட்டா, வளர்த்தவனும் போயிட்டா, உங்க அண்ணன் பிடிச்சி கொடுத்து ஒரு தோடு உண்டா, தொங்கட்டு உண்டா, கொழுத்து உண்டா, மாத்தி கட்டிக்கு ஒரு புடவை தான் உண்டா, நல்ல நாள் பெரியா, தீபாவளி திருநாள் உண்டா, ஒன்றும் கிடையாது. அந்த புலம்பலுக்கு இந்த புலம்பல் என்ன இருக்குது? மறுநாட்சி ஒரு கேள்விதான். நீங்க கரூருக்கு வரலைன்னா கூட்டல் என்ன நெரிசல் என்ன சாவு, இதானே மூல காரணம் இருக்கு. அந்த குற்ற உணர்வோடு நானும் ஒரு காரணமா இருந்துட்டு வருந்துறேன்னு இதுவரை நீங்க ஒரு வார்த்தை பதிவு செய்யல சிஎம் சார். நீங்க பதிவு செய்யல, ஆனால் நீங்க மக்கள்கிட்ட ஒரு வார்த்தை போட்டு எம்எல்ஏ போட்டாரிய ஸ்டாலின் ஐயா அரசு போட்டுச்சு. நான் ஈரோட்ல இடைக்க தேர்தல்ல 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு வழக்க போட்டு போக ஒரு நாள் சரியா 10 மணிக்கு நிக்கணும். அப்ப முத நாளே போய் தங்கணும். இப்ப அடுத்த நாள் பாதிக்கு மேல நேரம் ஆயிடுது. அப்ப 2 நாள் என் நேரத்தை, எனக்கு ஒவ்வொரு நொடியும் உயிர் 2 நாள வீணடிச்சிட்டாப்ல. 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு வழக்க போட்டு. நான் 41 பேர் மரணத்திற்கு ஒரு முதல் தகவலுக்கு ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாத கோழை அரசு திமுக அரசு. தற்காத்து விட்டவன் இந்த பிஜேபி, இந்த ஏடிஎம், இந்த 2 பேரும் சேர்ந்து உண்மை கண்டறியும் குழு. ஏன் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு உண்மை கண்டறிய வரல? ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சேர்த்து உண்மை கண்டறிய வரல? ஏன் கண்டறிய வரல? ஏன் உடனே வந்து
உண்மை கண்டறியும். திமுகவை எதிர்த்தவன இவர் ஐயா அதிமுக எடப்பாடி ஐயா குறுக்க விழுந்து சட்டசபையில பேசி அவ்வளவு பெரிய சபையில ஆதரிச்சு பேசணும்னு இங்க பயந்துட்டோம். இன்னைக்கு அழகா சொல்ற எம்எல்ஏ படிய போட்டாங்க. படி உங்ககிட்ட இருக்கு, உளவுத்துறை இருக்கு, காவல்துறை இருக்கு, எல்லா சிபிசிஐடி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு அதிகாரி ஒரு சிறப்பு குழுவை போட்டு கண்டடிச்சு என்ன உலகம்புற கரு 2 தெரு விசாரிச்சு என்ன நடந்தது. நீங்க தான் வெள்ளரிக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பீங்க. ஒரு உண்மை அறிக்கையை விடுங்க.